கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெசலோனிக்கேயர்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது, ஒருத்தன் வேலை செய்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது அப்படின்னு கடுமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். வீண் அலுவல்காரங்களாக இருக்கக்கூடாது. உடலில் தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், அந்த திறனுக்கு ஏற்றபடி ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். வேலையே செய்ய முடியாதுங்க, என் உடலை அங்கங்கே அசைக்க முடியாது, அப்படி ஒரு லெவல் இருந்தால் அது வேறு விஷயம். நிர்பந்தமான நிலைமைகள் இருக்கும். ஆனால் செய்யலாம், கொஞ்சம் உழைக்கலாம். பெருசாக கடினமாக உழைக்க முடியாமல் இருந்தாலும் கூட ஓரளவு உழைக்கலாம்னா உழைச்சி தான் சாப்பிடணும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இருக்குது. நிறைய பேர் வந்து வாயை கட்டி வயிற்றை கட்டி காசு சேர்ப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வாயை கட்டி சேர்க்கக்கூடாது, வயிற்றை கட்டி சேர்க்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணி சேர்க்கணும், அது வேறு விஷயம். வயிறு பெருசாக இருக்குங்கிறதுக்காக நிரப்பி சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது. அளவுக்கு சாப்பிட்டா போதும். வாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதற்காக நம்ம அப்படி அனுப்பிக்கொண்டே இருக்க தேவையில்லை, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனால் தேவையான அளவுக்கு உண்ணாமல் வாயை கட்டி வயிற்றை கட்டி நம்ம வந்து சேமிக்கக்கூடாது. சம்பாதிச்சு தான் சாப்பிடணும், ஆனால் சம்பாதிச்சதுலேருந்து சாப்பிடணும். நிறைய பேர் பாவம் சம்பாதிக்க தான் தெரியும், அல்லது சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் பாண்டிச்சேரியில் பல ஏரியாக்கள், இந்த ஒயிட் டவுன்னு சொல்லப்படுகிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சைடர்ஸ் வருவாங்க, ஃபாரினர்ஸ் வருவாங்க. நிறைய பேர் இந்த வயசானவங்க ஏழைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள சந்தித்து நிறைய காசு கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் 5 காசு கூட அதில் செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாம் அப்படியே கட்டி கட்டி வச்சு யாருக்கிட்டே கொண்டு கொடுத்து அப்புறம் ஒன்றுலாம் போயிடும். அவங்க இந்த காசுக்கு அப்பால் அவங்களுக்கு கிடைக்கிற அவங்க இட்லி கொடுப்பாங்க, தோசை கொடுப்பாங்க, தக்காளி சாதம் கொடுப்பாங்க, வெங்காய சாதம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கிடைக்கிற காசெல்லாம் ஒன்றுமே செலவு பண்ணாது. அதுபோல் நிறைய பேருடைய வாழ்க்கை உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஆனால் செலவு பண்ணுறதில்ல. எவ்வளவுக்கு எவ்வளோ செலவு பண்ணாமல் வாழ முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ வாயை கட்டி வாழ முடியும், வயிற்றை கட்டி வாழ முடியும்னு அளவுக்கு அதிகமான சிக்கனம். நிலைமைக்கு ஏற்றபடி தான் செலவு செய்யணும், அது வேறு விஷயம். நம்முடைய வருமானம் எவ்வளோ, அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி தான் நாம் வந்து உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உடை உடுக்கிறதா சரி, உறைவிடத்தில் இருக்கிறதா சரி, வாழ்க்கையுடைய பிற தேவையை சந்திக்கிறதா சரி. அதே நேரத்தில் நமக்கு ஓரளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு வருமானங்கள் வருகிறதுனா அந்த சேர்த்து வைக்கிறதுலையே குறியாக இருந்து அளவுக்கு அதிகமான சிக்கனத்தை கடைபிடித்து கஞ்சத்தனத்துக்கு கொடிகட்டி பறக்கிற ஆளாக மாறக்கூடாது. சம்பாதிக்காமல் சாப்பிடக்கூடாது, ஆனால் சம்பாதிச்சதுலேருந்து சாப்பிடணும். சம்பாதிச்சு அப்படியே வைத்து கொண்டிருக்கல. சிலர் பாருங்க கடைசி வரையிலும் சேமிப்பு தான். சாகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குல்ல, சில மணிவேல தான் இருக்கும். அப்பொழுதும் அதே விதமான கஞ்சத்தனம். நான் சில ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பென்ஷன் வரும், பிள்ளைங்களெல்லாம் நல்ல வெல் செட்டில்டு, ஒரு தேவையும் கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸே இருக்குது. அப்போ கூட பார்த்திங்கன்னா அளந்து 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 தான் செலவு பண்ணாங்க. ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் சரி, ஒரு இல்லைன்னா அவங்களுடைய தேவையை சந்திக்கலாம். எதற்கு, என்ன பண்ண போகிறோம், எங்கே கொண்டு போக போகிறோம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், ஒரு குறிப்பிட்ட எல்லை கடந்து வந்தாச்சு. அப்போது நாம் சம்பாதிச்சதுலேருந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். சாப்பிட வழி இல்லாமல் நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நமக்கு ஓரளவுக்கு சாப்பிட்ற வசதி வந்திருக்கா, கொஞ்சம் நல்ல ஃபுட்டை சாப்பிடணும். உடலுக்கு தேவையான தெம்பூட்டுகிற உணவுகளெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடணும். மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்யணும். மற்றவங்களுக்கு உணவு இல்லையா உணவு கொடுக்கணும், உடை இல்லையா உடை கொடுக்கணும், உதவி தேவைப்பட உதவியை கொடுக்கணும். நாம் ஏதோ நம்ம வந்து ரொம்ப சிக்கனம் சொல்லி ஒவ்வொன்றிலையும் ஓவர் கால்குலேட்டிவாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவழிக்க மாட்டோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை தான், ரொம்ப எளிய நிலைமையில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சிக்கனத்தோடு தான் வேறு வழி கிடையாது, இல்லைன்னா வாழ முடியாது. ஆனால் அந்த சிக்கனத்திலே பழகி காலப்போக்கில் பார்த்திங்கன்னா கொட்டென்று அவர்களுக்கு இப்போ வருமானம் வருது. ஆனால் அதே சிக்கனம்தான் இன்றைக்கும். அதை சொல்லுவாங்க, எச்சரிக்கையால் காகம் ஒட்டாத ஒரு மனநிலை தான். அருமையானவர்களே, சம்பாதித்து சாப்பிடுங்க, ஆனால் சம்பாதித்ததிலிருந்தும் சாப்பிடுங்க. சேர்த்து வைக்கிறதுலையே குறியாக இருந்து ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபையினால் ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். அளவுக்கு அதிகமான சிக்கனம் என்பது கஞ்சத்தனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். எனவே சம்பாதித்து சாப்பிடுவோம், சம்பாதித்ததிலிருந்து சாப்பிடுவோம்.